காளி சும்மனை அழிச்சிட்டு கைலாயம் திரும்புறாங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல கைலாயம் வர்ற சிவன் பார்வதி ரெண்டு பேருமே முருகன் தடுத்து நிறுத்துறாரு இல்லைங்க அப்படின்னு சொல்லி. அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியில பார்க்க, ரெண்டு பேரும் தனித்தனியா போனீங்க, இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து அவங்களை வரவேற்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இப்போ சிவன் பார்வதி ரெண்டு பேருமே பீடத்துல உட்கார்ந்துருக்க முருகன் கேட்கிறாரு, உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து நான் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டேன். வனதுர்கையில இருந்து ஆசிரிய துர்கை வரைக்கும் அம்மாவோட எல்லா வடிவங்களையும் நான் பார்த்தேன். ஒவ்வொரு வடிவமும் எனக்கு ஒவ்வொரு பாடத்தை உணர்த்துச்சு. அர்த்தநாரீஸ்வரரோட தரிசனமும் எனக்கு கிடைச்சது. சிவனு சக்தி எப்படி ஒன்னானீங்க அப்படிங்கறதையும் என்னால உணர முடிஞ்சது. இந்த காலம் என்னோட வாழ்க்கையில ரொம்ப சிறந்த ஒரு காலம். ஏன்னா என் தாயின் மூலமா நான் யாரு அப்படிங்கறத உணரத்துக்கும் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. சிவன் சொல்றாரு, இனிமே வரப்போறது நவ துர்கையோட மிகப்பெரிய வடிவம், 9வது வடிவம் ஆசுரி துர்கை அப்படின்னு சொல்ல முருகன் ஆர்வமா அதை பார்த்துட்டு இருக்காரு. சிவன் ஓம் ஆசுரி துர்கே நமக அப்படிங்கிறாரு. எல்லாருடைய கவனமும் இப்ப பார்வதி நோக்கி திரும்ப, இப்ப பார்வதியோட உடல் ஒளிர ஆரம்பிக்குது. பார்வதியோட உடல்ல இருந்து வெளியே வர்ற ஆசுரி துர்கை எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறாங்க. அந்த சக்தியும் இப்ப பார்வதிக்குள்ள ஐக்கியமாகுது. முருகன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னோட சேர்த்து இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒவ்வொரு உயிரினமும் இந்த தருணத்தை வந்திருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறாரு. இந்த காலகட்டத்தை என்னோட வாழ்க்கையில எப்பவுமே மறக்க முடியாது. ஏன்னா கார்த்திகேயனாகிய நான் என் தாய் தந்தை கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். பார்வதி உடனே ஒரு பையனோட ஆசையை அம்மா நிறைவேற்றாம இருப்பாளா, இனிமே வருஷத்தோட இந்த மாதத்தை உன் பேரால கார்த்திகை மாதம்னு அழைப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிவனும், எனக்கு இந்த மாதம் ரொம்ப பிடித்தமான ஒரு மாதம். ஏன்னா இந்த மாதத்துலதான் என்னோட சக்தியான நவ துர்கைகளையும் 9 நாட்களை நான் பூஜை பண்ணிருக்கேன். அதனால இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாருமே பெண்ணோட சக்தி என்ன அப்படிங்கறத என்னைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்படிங்க. நாராயணனும், எனக்கும் இந்த மாதம் ரொம்ப பிடித்தமான ஒரு மாதம் தான், ஏன்னா என்னோட பக்திக்கு இது பிடித்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பாக்குறாரு. நானும் என்னுடைய அவதாரங்கள் மூலமா இந்த மாதத்தோட புனிதத்தன்மையை காப்பாத்துவேன் அப்படிங்கிறாரு. சிவனும், இந்த மாதம் மகிழ்ச்சிக்கான மாதம், ஒளி பரவக்கூடிய நன்மை வளரக்கூடிய மாதம். இது சக்தியோட முழுமையான அருள் பெற்ற இந்த மாதம் துஷ்டர்களை அழிச்சு தர்மத்தில் நிலைநாட்டக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படிங்க. அங்க இருக்கிற எல்லார் முகத்திலும் அவ்வளவு சந்தோஷம். நந்தி மகாதேவர் வாழ்க, அன்னை பார்வதி வாழ்க, அர்த்தநாரீஸ்வரர் வாழ்க அப்படிங்க எல்லாரும் வாழ்க்கன்னு சொல்றாங்க. நந்தி மகாதேவரும் தாயாரும் ஒன்னா வந்திருக்காங்க, இதுக்காகவே நம்ம விருந்து தயார் பண்ணணும். அம்மாவோட கையால செய்த சுவையான உணவு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்க. பார்வதியும், நிச்சயமா இன்னைக்கு விருந்து உண்டு. என்னோட மகன் நந்தி அம்மாவோட கைவண்ணத்துல உருவான உணவை கண்டிப்பா வயிறார சாப்பிடுவான் அப்படிங்க. விருந்துக்கான ஏற்பாடுகள்லாம் அங்க நடக்க ஆரம்பிக்குது. தேவேந்திரன் சிவன் கிட்டையும் நாராயணன் கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான், நீங்க வந்ததுக்கு அப்புறமேலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் இங்க குடிகொண்டிருக்கு. இப்ப விருந்துக்கும் ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. வெற்றி இருக்கிற இடத்துலதான் விருந்தும் சுவையான உணவும் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்ல, நாராயணன் கேட்கிறாரு, நீ இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க அப்படின்னு. உடனே தேவேந்திரனும், சும்மன் நிசமன் அழிஞ்சனால இனிமே அசுரர்களோட தொல்லையே இருக்காது, நிம்மதியா இருக்கலாம், இனிமே எந்த பிரச்சனையும் வராது, பயமும் இல்ல, பயம் போயிடுச்சு அப்படின்னாலும் சந்தோஷம் வந்துரும்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. நாராயணன் திரும்பி சிவனை பாக்குறாரு. சிவனும் அவரை திரும்பி பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதுல ஏதோ காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயங்கிற சத்தம் கேக்குது. ரெண்டு பேரும் அதை திரும்பி பாக்குறாங்க. அப்போ முருகன் அந்த இடத்துக்கு வந்து, விருந்து தயாராயிடுச்சு, வாங்க போலாம் அப்படின்ட்டு அங்கே நின்றுட்டு இருக்காரு. உடனே சிவன், நீ உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது, நீ விருந்துக்காக என்ன கூப்பிடல, வேற ஏதோ கேட்க வந்திருக்க போல இருக்கு அப்படின்றாரு. முருகனும், ஆமாப்பா, நீங்க அப்ப பேசும்போது சக்தியை பாதுகாக்கிறத பத்தி பேசுனீங்க இல்லையா, அது என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க அப்ப சொன்னது பெண்ணோட சக்தியை பத்தியா இல்ல ஆணோட சக்தியை பத்தியா அப்படின்னு கேட்கவும், தேவேந்திரன் உடனே வேகமா, நிச்சயமா அது பெண்ணோட சக்தியா தான் இருக்கும், அதை பாதுகாக்கிற சக்தி தான் ஆண். ஒரு ஆணுக்கு பெண் கிட்ட இருந்து பாதுகாக்கிற சக்தி எப்படி கிடைக்கும்? அந்த இடத்துக்கு வர பார்வதி தேவேந்திரனை கூர்ந்து கவனிக்க, பார்வதி பார்த்ததும் தடுமாற தேவேந்திரன், நான் சொல்ல வந்து அதெல்லாம் கிடையாது, நான் காளியை பத்தி சொல்லல, நவ துர்கைகளும் சரி காளியும் சரி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, ஆனா சாதாரண பெண்களை ஆண்கள் தானே காப்பாற்றணும், ஒரு சாதாரண பெண் ஒரு ஆணை காப்பாத்துறது அப்படிங்கிறது முடியாத விஷயமாச்சு. இவன் சொல்லதை கேட்டுட்டு சிவன் தான் கோவப்படுறாரு. பார்வதி இது ரொம்ப அமைதியா தான் கேட்டுட்டு இருக்காங்க. சிவனையும் பார்த்து கோவப்பட வேண்டாம், அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி செய்து காமிக்கிறாங்க. சிவனும், விருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு. தேவேந்திரன் எதிர்த்தா எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆமான்னு தலையாட்ட, முருகன் என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. சிவன் அவர் இருக்க இடத்த விட்டு இறங்கி கீழே வராரு, வேற இடத்துக்கு வராங்க. இப்போ சிவன் சொல்றாரு, சக்திக்கு எந்த பேதமும் கிடையாது, அது ஆண் பாலும் கிடையாது, பெண் பாலும் கிடையாது, பிறப்பு கொடுக்கறதும் அதான், பாதுகாப்பு கொடுக்கறதும் அதான், காலம் வரும் போது அழிவையும் அதுதான் கொடுக்குது. இப்போ தேவேந்திரன் கேக்குறான், மகாதேவர் மனசுல என்னதான் இருக்கு, விருந்த விட்டுட்டு ஏன் இங்க வந்து நம்ம எல்லாம் உட்காந்து பேசணும்னு சொல்றாரு அப்படின்னதும், நாராயணனும், மகாதேவரோட மனசுல இருக்கிறத மகா காளி தவிர வேற யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்க, நந்தியும், மகாதேவர் எப்பதான் சாப்பிட வருவார், எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்க. முருகன் வந்து, எனக்கு அம்மா நினைச்சாதான் கவலையா இருக்கு, காலையில அவங்க ஒண்ணுமே சாப்பிடல, நீர் உணவு எதுவுமே இல்லாம அவங்க தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அப்பா இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா ஏதாவது நிச்சயமா காரணம் இருக்கும் அப்படிங்க. சிவன் தேவேந்திரன் கிட்ட, நீ என்ன நினைக்கிற தேவேந்திரா, சக்தி பெண் பாலா இல்லைன்னா அவளையே நம்ம சக்தின்னு சொல்றோம், அவளையும் நம்ம வந்து ஒரு பெண்ணோட வடிவமா நினைக்கிறோம் அப்படின்னு கேட்கவும், தேவேந்திரன்
ஏன்னா நீங்க எல்லா கேள்விக்கும் விடை கொடுக்கிறவரு, உங்களோட கேள்விக்கு நான் எப்படி விடை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க யாரோ ஒருத்தர் அழுகிற குரல் கேக்குது. அப்போ ஒரு பெண்ணோட அழுகுரல் கேக்குது. பார்வதி கேக்குறாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பெண்ணோட குரல் கேட்டுச்சா அப்படின்னு கேட்கவும் எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஆனா சிவன், எனக்கு எந்த குரலும் கேட்கலையே, உனக்கு கேக்குது அப்படின்னா அது உனக்கான அழைப்பா தானே இருக்கணும் அப்படிங்க. அந்த அழுகுரலோட சத்தம் அதிகமாயிட்டே போகுது. தேவேந்திரன் சொல்றான், அன்னை சொல்றது சரிதான், ஏதோ ஒரு பெண்ணோட அபை குரல் தான் கேக்குது எனக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்த காட்சியில ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவளுடைய கணவன் நினைக்கிறேன் அவனை தன்னோட மடியில போட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு சிவன், பார்வதி, நாராயணன், நந்தி, தேவேந்திரன் எல்லாருமே மாறு வேஷத்துல வர்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.